ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் உள்ள ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்க்குறோம். அதில் இன்றைக்கி வந்து பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம் ரீசனிங்கில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிரர் இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, இந்த நம்பரோட மிரர் இமேஜ் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மிரர்னா என்ன? இப்படி சைடில் இருக்கும். நம்ம வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்னோம்னா எப்படி தெரியும்? லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி தெரியும் இல்லையா? அதே தான். ஸோ இங்கே ஒரு மிரர் இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும்? இது அப்படியே வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து 9 வரும், அதுவும் வந்து ரிவர்ஸில் வரும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸில் வரும். 8 வந்து ரிவர்ஸில் அப்படியே வரும். 5 வந்து இந்த மாதிரி திரும்பி இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் மாறும். ஸோ 2 வந்து இப்படி இருக்கும். அடுத்து ஹச் வந்து அதே தான் வரும், ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறினாலும் அதே தான். 2 வந்து ரிவர்ஸில் வரும். அதுக்கப்புறம் 1 வந்து இந்த மாதிரி திரும்பி இருக்கும். அடுத்து எண்ணம் அப்படி என்ன ஆகுது? ரிவர்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி வரும் என்ன. அடுத்து டி வந்து ரிவர்ஸில் போட்டால் லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி அதே டி தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இமேஜ் மாதிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ மிரர் இமேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட். அதில் வந்து சில இதில் மென்ஷன் பண்ணுவாங்க, பாட்டமில் இருக்குது, லெஃப்டில் இருக்குது, ரைட்டில் இருக்குது அப்படின்னு. ஸோ எந்த சைடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த சைடு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நார்மலாக மிரர் என்ன இருக்கும்? நமக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்தோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகி தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாட்மாஸ் ரூலு. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஒரு எக்ஸ்பிரஷன் அண்ட் அதுக்குரிய சிம்பிளுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே வந்து வேற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மாற்றிட்டு பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்க, கியூக்கு பதிலாக இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அடுத்து 12 போட்டுட்டோம். அடுத்து என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ பிக்கு பதிலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன். அதுக்கப்புறம் 4 இருக்குது. ஆறுக்கு பதிலாக ப்ளஸ் எஸ் இருக்குது. சாரி 5க்கு அப்புறமா எஸ் இருக்குது. எஸ் வந்து -6. ஸோ பாட்மாஸ் ரூலில் என்ன ரூல் இருக்குது? இதுதான் பாட்மாஸ். இதில் ப்ராக்கெட் அண்ட் ஆஃப் வந்து இதில் இல்லை. ஸோ அதை அடிச்சிருங்க. அடுத்து டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அப்போ இது 2 பண்ணுறோம். 12/4 3 வரும். ஸோ மிச்சம் இருக்க எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிடலாம். அடுத்து வந்து மல்டிபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ 3 18s எவ்வளோன்னு பார்ப்போம். 4 மிச்சம் 54 வரும். ஸோ +5 -6 அப்படி போடலாம். அடுத்து அடிஷன் பண்ண போகிறோம். அடிஷன் பண்ணோம்னா 59. ஃபைனலாக சப்ராக்ஷன். ஸோ 59 - 6 வந்து 53. ஸோ ஆன்சர் 53 வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி கொஷினாக ரொம்ப ஈஸி. இந்த ஆர்டரில் மட்டும்தான் போடணும். ஸோ அந்த ஆர்டரில் மட்டும் போடுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், பின்வருவனவற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் டேர்ம் எது அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லெட்டர் வருது, அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வருது, அடுத்த லெட்டர், அடுத்த ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ 3 செட்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். 16, இங்கே 18, இங்கே 21. அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 2, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 3. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்கா? இப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும்? 5 இருக்கணும். 5 இருந்தால் 30 வரணும். ஸோ எல்லாத்துலேயுமே 30 வருது, டியில் மட்டும் வரல. அப்போ டி ஆப்ஷன் கிடையாது. ஸோ அடுத்து லெட்டர்ஸை பாருங்கள். ஏபிசிடி இஎஃப் ஜி, அதுக்கப்புறம் ஹைச் ஐஇஜே 3 லெட்ரு விட்டு கே, அடுத்து 4 லெட்ரு விட்டு எல்எம்என்ஓ. அப்போ அடுத்து வந்து 5 லெட்ரு விடணும். QRSTU விட்டுட்டோம்னா வி தான் வரும். ஸோ ஆன்சர் அடுத்து வந்து வி வரும். ஓகேவா? ஸோ அப்போ 30, அடுத்து வி. அடுத்த நம்பர் பாருங்கள், 7 இருக்குது. 7ஓட 3 ஆட் பண்ணோம்னா 10. அடுத்து 4 ஆட் பண்ணோம்னா 14. அடுத்து 5 ஆட் பண்ணோம்னா 19. அப்போ அடுத்து 6 ஆட் பண்ணணும். 6 ஆட் பண்ணோம்னா 25 வரும். ஸோ அப்போது ஆன்சர் வந்து 30V25 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், கோடிங் அண்ட் என்கோடிங்கில் பீட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்னவா எழுதியிருக்காங்க? பீட்டுக்கு பதிலாக YVZGன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து மைல்டு அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிக்கும் ஒய்க்கும் என்ன சம்மந்தம்? அதாவது ஏபிசிடி அப்படிங்கிறதுலேருந்து ரிவர்ஸில் எழுதினோம்னா ZY. ஸோ அப்போ ஏக்கு இசட்னு அசைன் பண்ணோம்னா பிக்கு ஒய். அப்போ ரிவர்ஸ்லேருந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி தான் எழுதணும். ஸோ அப்போ நம்ம ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல்எம்என். ஓகேவா? ஸோ எம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ரிவர்ஸில் எழுதணும். NOPQRSTUVWXYZ. அப்போ ஏக்கு இசட்டு, பிக்கு ஒய். அப்போ ஒய் வருது. ஈக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஈக்கு வி வருதா? எஸ் வருது.
அப்போ ஏக்கு இசட் வருது. டீக்கு பார்த்தோம்னா டீக்கு வந்து ஜி வருது. ஓகே, அப்போ ரிவர்ஸாக எழுதியிருக்காங்க, பாதி பாதியாக பிரித்து அது ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்? மைல்டுக்கு பார்க்க போகிறோம். எம்முக்கு என்ன வருது? எம் வந்து கடைசி, எம்முக்கு வந்து என். ஐக்கு பாருங்க, ஐக்கு வந்து ஆர். எல் பார்த்தோம்னா எல்க்கு வந்து ஓ. டிக்கு பார்த்தோம்னா டபிள்யூ. ஸோ NROW NROW வந்துருச்சா? அவ்வளோதான். அப்போ எப்படி வேணாலும் அல்ஃபபெட்ஸை நமக்கு அசைன் பண்ணி கேட்கலாம். ஸோ பி அண்ட் ஒய், ஏ அண்ட் இசட்டை பார்த்தோன்னே என்ன நினச்சணும்? பாதி பாதியாக பிரித்து அது ரிவர்ஸில் இருந்து அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்து பாருங்க, இதில் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி, அதாவது இப்படி கொடுத்து, ஸோ ஏதாவது ரெண்டு சைடில் மட்டும் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதுலேருந்து லைன்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதே இதில் இங்கேருந்து 4 லைன் 3 லைன் வரலாம், இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 வரலாம். அடுத்து இல்லைன்னா இதை 4 லைனாக பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மட்டும் வரணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடில் மட்டும் பாயிண்ட்ஸ் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு கார்னரை கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன், சேம் லைன்ஸ் வரணும். இங்கே 2 லைன்ஸ் வருதுன்னா அதே மாதிரி இங்கேயும் 2 லைன்ஸ் தான் வரணும். இங்கே 3 லைன்ஸ் வருதுன்னா இங்கேயும் 3 லைன்ஸ் தான் வரணும், இந்த லைன்லையும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n³ ஃபார்முலா. இதில் என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸில் உள்ள ஸ்பேஸ் 1 2 3 ஸ்பேஸ் இருக்கா? 1 2 3. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3. நான் பாயிண்ட்டை சொல்லலை, ஸ்பேஸை சொல்கிறேன். ஸோ இது 1, இது 2, இது 3. அப்போ 3³ என்ன? 27. ஸோ ஆன்சர் இதுக்கு 27. புரியுதா? இது இப்போ இங்கே 3 லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3 4 ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 ஸ்பேஸ் இருக்குது. அப்போ 4³ 64. இது இங்கே 5 லைன்ஸ் வருது, 5 லைன்ஸ் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 ஸ்பேஸ் வரும். ஸோ 5³ 125. ஓகேவா? ஏன்னா இதில் நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணோம்னா இந்த 27 கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து n³. இங்கே என்னங்கிறது ஸ்பேஸ், நம்பர் ஆஃப் ஸ்பேஸ், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 1 2 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து 2 சைடு மட்டும்தான் வருது. இந்த 3ஆவது சைடில் டச் ஆகிருக்காது, இங்கே எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே வந்திருக்காது. இந்த மாதிரி வந்தால் மட்டும் இந்த ஃபார்முலா n³. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்பேஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து பார்க்கலாம். there are 5 different house. 5 வீடு இருக்கா, ஏலேருந்து இசட் வரைக்கும். கிடைமட்ட வரிசைனா என்ன அர்த்தம்? இப்படி ஹரிசாண்டலாக தரையில் வீடு இருக்குது. ஓகேவா? இதில் 5 வீடு தான் இருக்குது, ஏலேருந்து இ வரைக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ என்பது பியின் வலதுபுறம். ஸோ இப்போ இது ஏ அப்படின்னா பியோட வலதுபுறம் இருக்கணும். பியோட வலதுபுறம் இருக்கணும்னா பி இங்கே இருக்கணும். அப்போ தான் நம்ம இப்படி நேராக நிற்கிறோம்னா நம்மளோட ரைட் சைடு தான் பியோட ரைட் சைடாக இருக்கும். அப்படி. ஓகேவா? ஸோ பியோட ரைட் சைடில் ஏ இருக்கு. அடுத்து இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளது. ஃபஸ்ட்டு பிஏக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ E is to the left of C and right of A. ஏவோட ரைட்டில் E இருக்கு, அதே சமயம் சியோட லெஃப்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் வரும். பிஏ முடிச்சாச்சு. அடுத்து ஏவோட கண்டிஷன் வச்சு இஎன்சிஏ முடிக்கிறோம். இ என்பது சியின் இடதுபுறத்திலும், சியோட இடதுபுறம் இருக்கா, அப்புறம் ஏயோட வலதுபுறத்தில் இ இருக்கு. ஸோ இயோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும் உள்ளது. டியோட வலதுபுறத்தில் பி இருக்கு. அப்போ டிஎன் தூக்கி நான் இங்கே போட்டாதான் டியோட வலதுபுறம் பி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 5 பேரையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோமா? 5 வீட்டையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் யார் வர்றான்னு கேட்டிருக்காங்க. நடுவில் யார் வரா? ஆப்வியஸாக ஏ தான் வருது. ஸோ அப்போ அவங்க கொடுத்த ஆர்டர்லேயே நம்ம ஃபில் பண்ணோம்னா அவங்களோட பொசிஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, சதுரம் என்பது வைரம், டைமண்டுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சர்க்கிள் வந்து எதுக்கு மேட்ச் ஆகும்? இப்போ ஸ்கொயர், டைமண்ட் ஷேப்னா இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்கொயரையே தான் கொஞ்சம் எலிவேட் பண்ணி டைமண்டாக மாற்றிருக்காங்க. அப்போ சர்க்கிளை கொஞ்சம் எலிவேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஓவலுக்கு மாறும், நீள்வட்டத்துக்கு வரும். ஸோ இப்போ ஆன்சர் இது ஓவல். இங்கே பாருங்கள், பந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்டு கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்துன்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வராது, ஓவல் தான் வரும்.
அடுத்த கொஸ்டின் ஏ பியை விட சிறியதும் சியை விட பெரியதுமாய் இருக்கு. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி. ஸோ பியை விட ஷார்ட்டராக இருக்கு ஏ, ஆனால் டாலர் தென் சி, சியை விட பெருசு. அப்போ இப்படி தான் இருக்கணும். ஸோ பிஏசி இப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ இது ஒரு கண்டிஷன். ஓகே, செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பாருங்க, டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ. ஏவை விட ஷார்ட்டராக இருக்குன்னா கீழே வரணும். அப்போ டி வந்து ஏவை விட கீழே இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த கண்டிஷனை தனியாக எழுதலாம். அப்போ தான் மூணையும் மேட்ச் பண்ண முடியும். ஸோ ஏ இருக்குன்னா ஏயை விட டி ஷார்ட்டர் பட் டாலர் தென் சி, சியை விட டாலர். அப்படிங்கிறப்போ என்ன அர்த்தம், ஏக்கும் சிக்கும் நடுவில் டி வருது. ஓகே, இருக்கட்டும். அடுத்தது சிஇ இஸ் ஷார்ட்டர் தென் பி. பியை விட ஷார்ட்டர்னா பிக்கு கீழே தான் இ வரும், பட் டாலர் தென் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏக்கு மேலே தான் இ இருக்கு. ஸோ இப்போ இந்த மூணையும் நம்ம கம்பைன் பண்ணால் என்ன வரும், பிஇஏ அதுக்கப்புறம் ஏடிசி. இப்போ கரெக்டாக வந்துருச்சா? பிக்கு அப்புறம் கீழே தான் ஏ இருக்கு, ஏக்கு கீழே தான் சி இருக்கு. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் நடுவில் டி இருக்கு, பிக்கும் ஏக்கும் நடுவில் இ இருக்கு. ஸோ இப்போ 5 பேர் இந்த ஆர்டரில் தான் இருப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம், இவங்க குட்டையாக இருப்பாங்க, அப்படி போக 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 டாலாக இருப்பாங்க. இதுதான் ஆர்டர். ஓகேவா? இதில் மிகவும் சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறியது யாரு, சி தான் ரொம்ப குள்ளமானவங்க, டாலர். ஸோ ஷார்ட்டஸ்ட் பர்சன் வந்து இங்கே சி. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம தனித்தனியாக அவங்க கண்டிஷனை எழுதிட்டு அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், எஜுகேஷன் அப்படிங்கிறத என்னவா மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். எஜுகேஷன் EDUCATION. இந்த கோடிங் அண்ட் என்கோடிங்கில் இருந்தால் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. FCWADQMKS இது எஜுகேஷன், இது டி. ஓகேவா? ஈக்கு அப்புறம் எஃப். ஸோ ஒரே ஒரு நெக்ஸ்ட் வேர்டு. டிக்கு அப்புறம் சியா இல்லை, சிக்கு அடுத்து தான் டி. அப்போ சி டிக்கு முன்னாடி, இது பின்னாடி, இது முன்னாடி. அதே மாதிரி UVW. இங்கே நடுவில் ஒரு வேர்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வேர்டு முன்னாடி போயிருக்கு. அதுக்கப்புறம் ABC 2 வேர்டு. அப்போ இதுவும் 2 வேர்டுக்கு முன்னாடி. அப்போ இது அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வேர்டுக்கு முன்னாடி, இது 3 வேர்டுக்கு, இது 3 வேர்டுக்கு பின்னாடி, இது 3 வேர்டுக்கு முன்னாடி. அடுத்து எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா OPQR 4 வேர்டுக்கு அடுத்து. ஸோ இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து 0 வேர்ட்ஸ் நடுவில் இருக்காது, நெக்ஸ்ட் வேர்ட், அடுத்து 1 1, அடுத்து 2 2, 3 3 4. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கூலுக்கு எழுத போகிறோம். ஸ்கூல் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன, எஸ்ஸுக்கு அடுத்தது எழுதணும். ABCD MNOPQRST வரணும். அடுத்து சிக்கு முன்னாடி, சிக்கு முன்னாடினா என்ன, பி. அடுத்து இது 1. இப்போ வந்து ஒரு வேர்டுக்கு அடுத்தது எழுதணும். IJKLM ABCDEFGH ஐயை விட்டுட்டு ஜே எழுதணும். அடுத்து ஓக்கு முன்னாடி MNO தானே வரும், அப்போ என்னை விட்டுட்டு எம் எழுதணும். இங்கே 2 வேர்டுக்கு அப்புறம் PQ விட்டுட்டோம்னா R கிடைக்கும். அடுத்து எல்லுக்கு முன்னாடி 2 வேர்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா I கிடைக்கும். ஸோ இதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் வந்து TBJMRI. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Sunday is equal to 2, Tuesday is equal to 3, Thursday is equal to 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இதில் பார்த்தீங்கன்னா சண்டே டியூஸ்டேக்கு 3 இருக்காங்க, தேர்ஸ்டேக்கு 2 இருக்காங்க. ஸோ இதில் எப்படி போட்டிருக்காங்க, நம்பர்ஸ் போட்டாலுமே இப்போ ஏக்கு 1 2 போட்டாலுமே 2 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, பெரிய நம்பராக தான் வரும். இந்த மாதிரி வர்றப்போ நம்ம இன்னொன்று யோசிக்கணும். இந்த வவ்வல்ஸ் இருக்குது பாருங்களா, AEIOU, இந்த வவ்வல்ஸை பெரும்பாலும் கவுண்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது, ஏவும் யூவும் இருக்குது, அப்போ 2 வவ்வல்ஸ் கரெக்டு. இங்கே பாருங்கள், ஈயும் யூவும் ஏவும் இருக்குது, ஸோ அப்போ 3 வவ்வல்ஸ். தேர்ஸ்டேல பாருங்கள், தேர்ஸ்டேல ஏவும் யூவும் மட்டும்தான் இருக்குது, அப்போ 2 வவ்வல்ஸ். அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் வவ்வல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஓ இருக்குது, ஏ இருக்குது, ஸோ 2. இப்போ ஆன்சர் 2 வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எப்படி வேணாலும் நமக்கு கொஷின்ஸ் வரலாம். ஸோ அது எல்லா சைடுமே நம்ம திங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே
அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட ரீசனிங் ஆப்டிடியூட் வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.